ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபிளைட் ஆஃப் தி லிவிங் டெட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 129 மினிட்ஸ் இருக்கு. இந்த படத்தை ஸ்காட் தாமஸ் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல டேவிட் சுசூம், கிறிஸ்டன் கீர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஒரு ஃபிளைட் பாத்தீங்கன்னா 3000 அடிக்கு மேல பறந்துகிட்டு இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா ஃபிளைட் ஃபுல்லாவே பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு மெடிக்கல் கம்பெனிக்காரங்க பாத்தீங்கன்னா இல்லீகலா சில ட்ரக்ஸ எடுத்துட்டு போறாங்க. அது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுது. ஓபன் ஆகி அதுல இருக்க ஜாம்பி வைரஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒருத்தன் மலையா பரவுது. கடைசியில அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதுவும் 2007 எடுத்ததெல்லாம் சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் முக்கியமான கேரக்டர் நல்லாவே எழுதி இருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில சூப்பராவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி அந்த ஜாம்பி வர சீன்ஸும் பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஜாம்பி வர சீன்ஸ்லாம் பயங்கரமா குரோதமான காட்சிகள் நிறைய இருக்கு. பிளேஸ் பார்க்கும்போது நமக்கு பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம அதை விட பல படங்கள் பார்த்துட்டோம். அதனால இது 2007 வந்த படம்ன்றதுனால பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி உங்க ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதி இருக்கலாம். படம் ஒரு ஆவரேஜான படமா தான் வந்திருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.